இன்னும் நீங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கணும். ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். என்ன அப்படின்னா, பாஜகவின் இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதுதான் உங்க அப்பா பழைய பெட்டியை கொடுத்துட்டு போனாரா, எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ இந்த பழைய பெட்டியை ஓபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்னன்னா திமுக காரங்க செய்யக்கூடிய சேட்டை அப்படி இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அதோட சேர்த்து தாவேகா தலைவர் தஞ்சாவூர்ல சொற்பொழிவாட்டி இருக்காரு. 30 நிமிஷம் பேசியிருக்காரு. அதை பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தேர்தல் நெருங்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதனால கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. எதுக்கு கவுண்டர் பண்ணி அப்படின்னா, முதல்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாஜகவின் இந்தி திணிப்பு இதை பார்த்தாலே நம்ம டவுட் ஆகணும், எதையோ மறைக்கிறதுக்கு தான் இதை இவர் பண்றாரு அப்படின்னுட்டு. அப்படி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, பாஜக அரசின் இந்தி திணிப்பு நுழைவு வாயில் நுழையாத பேரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ல எழுதியிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயில நுழையாத பேர் வச்சிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துல, அதாவது இபிஎஃப் ஆபீஸ்லயும் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கீங்க. குற்றவியல் சட்டங்களுக்கும் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தியோடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுக்கும் இஷ்டத்துக்கு பேர் மாத்துறீங்க. ஜல் சக்தின்னு மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் எழுதி ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. இது சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். ஏன்னா திடீர்னு இவங்க ஏன் இந்திய எதிர்ப்பு எடுத்துக்கிறாங்க? இத்தனை நாள் டெய்லி ரயில்ல தான் போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு திடீர்னு தோணும். ஏன்னா எதையாச்சும் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொதுமக்களாகிய நமக்கே பல நேரங்களில் டவுட் வரும். சோ இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நீதிமன்றங்களை குட்டி வாங்கி செய்யும் ஊழல் எல்லாம் வெளியே வந்து பொதுமக்கள் மத்தியில திமுகவுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு எழுதோ, அப்போதெல்லாம் அழிவாலயத்துல உள்ள ஒரு பழைய தகர பெட்டியை திறந்து இந்த இல்லாத இந்தி திணிப்பை எடுத்து காட்டு அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு சென்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஊறப்பட்ட பிரச்சனை இந்த திமுகவுக்கு. எங்கன்னா நாங்கினேரியில நேற்று நடந்த சம்பவம் அது ஒண்ணு. அது இல்லாம திமுக காரர் ஒருத்தன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணி அந்த குழந்தை செத்தே போயிருச்சு. அடுத்து இவங்களுடைய கவுன்சிலரோட லீல சென்னை டு டெல்லி பயணம் பண்ணியிருக்காரு திமுகவோட கவுன்சிலர். இவரோட பேர் பிரபாகரன். எந்த ஊரோட கவுன்சிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூரோட 6வது வார்டோட திமுக கவுன்சிலர். இவரும் இவரோட ஃப்ரெண்டான தியாகு அப்படிங்கிறவங்களும் சென்னை டு டெல்லிக்கு ஃபிளைட்ல போயிருக்காங்க. அங்க ஃபிளைட்ல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணியிருக்காங்க குடி போதையில. அதனால பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த பொண்ணு கிட்ட சீண்டல் பண்ணி அவங்க கிட்ட பேர் கேட்கறது, ஊரு கேட்கறதுன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால ஷாக்கான அந்த பெண் மீனம்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. யார் மேல அப்படின்னா, இந்த திமுக கவுன்சிலர் மேல. இது ஒரு பேசும் பொருள் ஆயிருக்கு. டெல்லி போன இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு திமுக அரசு பதில் சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குறது, மடைமாற்றம் செய்யறது. தேர்தல் வேற நெருங்கிருச்சு, ஏற்கனவே கூட்டணி கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணுது, இந்த மாதிரி கட்சிக்காரங்களே நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த கிருஷ்ணகிரி சமாச்சாரத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய முதியோர்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற அறிவிப்பு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கினேரி விவகாரம் சமூக நீதி பாதுகாவலர்கள் அதை வாயே துறக்காம அதை கடந்து செல்றாங்க. அதோட சேர்த்து இந்த பாலியல் குற்றங்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாதா அப்படின்ற ரேஞ்சுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கு இந்த ஆட்சியில. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 2021 இருந்து இது வரைக்கும் இந்த திமுக காரங்க செஞ்ச லிஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்குதான் நம்ம முதல்வர் இது மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்குதான் அந்த அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து அடுத்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தஞ்சாவூர் பிரவேசம்.
சோ தஞ்சாவூர்ல பேசின விஜய் அவர்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அடிக்கிருந்தாரு. தமிழ்நாடு தான் டிவிகே, டிவிகே தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான டயலாக் எல்லாம் பேசியிருந்தாங்க. தமிழ்நாடு தான் டிவிகே, டிவிகே தான் தமிழ்நாடு. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் தாவேகா ஆட்சி அமைச்சால் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊழலே இருக்காது, சரியான நிர்வாகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சில விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா வந்து நம்மளோட முதல்வரான MK ஸ்டாலின் அவர்களை நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையிலே விவசாயிகளுக்கு நீங்க செய்றீங்களா? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விஜய் வந்து விவசாயியா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் மேடையில பேசியிருந்தாரு. அதோட சேர்த்து வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு பயிர்க்கடன் ரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். இதுல முக்கியமா நம்ம வந்து நிறைய இந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு தஞ்சாவூர்ல நின்னுக்கிட்டு வேலூர் மக்களுக்கு வந்து இன்வைட் கொடுத்துட்டு இருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே அப்படி சொல்லிட்டு, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான அரசியலை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நமக்கு அந்த மாதிரி ஃபீலிங் தான். என்னடா இது, அங்க மிச்ச மீதி பேலன்ஸ் வச்சுட்டு வந்ததை சொல்றாரே அப்படின்னு. அதே மாதிரிதான் பெருசா அந்த ஸ்பீச் வந்து ஒரு 25 நிமிஷம் பேசியிருக்காப்ல. அதே மாதிரியான ஸ்பீச் தான் முழுக்க முழுக்க திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த தாவேகாவோட மீட்டிங் நடக்கும் பொழுது தாவேகாவோடைய தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதான் முழுசா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இந்த கூட்டத்தினால வந்து தஞ்சாவூர்ல விஜய பார்க்க வந்த 2 இளைஞர்கள் வந்து 2 வீலர்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவரை பின்தொடர்ந்து வந்ததுனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. அந்த பசங்களோட அப்பா வந்து மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, விஜய பார்க்க போறேன்னு சொல்லவே இல்லை, காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிற மாதிரி திறந்ததும் வந்து உள்ள அப்படியே முந்தி அடிச்சுக்கிட்டு போறாங்க. யாரு மேல யாரு விழுவாங்க அப்படின்னு தெரியாம. சோ ஒரு கட்டுக்கோப்பே இல்லாதது. என்னதான் நீங்க QR கோடு உங்களுக்குன்னு SOP எல்லாம் போட்டாலுமே அடங்குற மாதிரி தெரியல இந்த தாவேகா கூட்டம் அப்படிங்கறதா இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் சரி பண்ணுவாங்களா தாவேகா அப்படின்ற கேள்வி எழுப்பணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இதுவே பொழப்பா இருக்கு. போன தடவை வந்து எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம்னு பொண்ணு சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஒரு அம்மா சொல்லியிருக்கு, காலையிலேயே விஜய் பார்க்க நாங்க ரெடியாகி வந்துட்டோம், என் பொண்ணை விட, சின்ன குழந்தை கையில வச்சிருக்காங்க, 2 வயசு கூட இருக்காது போல, என் பொண்ணை விட விஜய் தான் முக்கியம், காலையில இருக்காண்டி சீக்கிரமா ஏந்திரிச்சு கிளம்பி வந்துரும், என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. அந்த லட்சணத்துலதான் வந்து போயிட்டு இருக்கு தாவேகாவுடைய மீட்டிங் ஆனது. சோ இந்த மீட்டிங்ல ஓரளவுக்கு வந்து அவர் கவுண்டர் பண்ணியிருக்காரு TMKவை. சோ இன்னும் கூட்டணியில வரல யாரும், அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது விஜயோட கூட்டத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் அதிகமா வரதை நம்மளால பார்க்க முடியுது. சோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும்.